அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் நம்மகிட்ட இல்லை. தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் ஒரு நடிகராக சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்தோட முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை நாங்கள் வச்சுருந்தோம். இதுக்கு அப்புறம் 25 வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சுருந்தோம். முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம். இது மட்டும் இல்லை, எங்கள் நிறுவனம் தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய படங்கள் இவ்வளோ 100 படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும். கிட்டத்தட்ட அதில் 25 படங்களுக்கு மேல் நடிச்சிருக்காங்க. அப்பாவோட இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண நடிகர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நாம் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு இந்த ஷோல்டர், இந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டன் இந்த ஷோல்டர் இறங்கிடும். அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை, ஷோல்டரு இதாக இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஒத்த கையில் ஃபைட் பண்ண, லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் எல்லா எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்காரு. அவர் இழப்பு மிக பெருசு. நம்ம எல்லாரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் இல்லை. அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயிச்சும்போது கூட இருந்திருக்காரு. நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர். அவர் இழந்ததை பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை என்றைக்கும் நினைவு கூறுவோம். நன்றி. தயாரிப்பாளர் திரு சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் சார்பில் தயாரிப்பாளர் சார்பில் எங்கள் தலைவர் பேசிட்டார். இருந்தாலும் நான் கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன். ஆனஸ்ராஜ்னு ஒரு படம் 1994 அந்த படம் எடுத்தோம். என்னோட ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அதனால தான் நான் பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன். அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க. அவரோட நல்ல உள்ளத்தை நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போது நான் பல தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன். ஆனால் அவர் நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்றுன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் ரூம் போங்க சார், நாங்கள் முடிச்சுட்டு வரோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க. நல்ல ஆக்டர் இல்லாமல் நல்ல மனிதர். படம் முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமாக, பெரிய வெற்றி படமாக கமர்ஷியலாக போய் அது ஒரு வாரம் 10 நாள் கழித்து நான் மதுரைக்கு போயிட்டுருக்கும்போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார். ஃப்ளைட்டில் வரும்போது என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க? பிரதர், உங்களுக்கு ஹாப்பி தானே? வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டாருங்க. அதை என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாது. என்றைக்குமே அவர் என் மனதில் இருப்பாருங்க. நன்றி. விஜயராஜாக இருந்து விஜயகாந்தாக பெயர் பெற்று புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றார். அந்த பட்டத்தை வழங்கியவர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள். இப்பொழுது கலைப்புலி எஸ் தானு அவர்களை அழைக்கிறோம். துன்பமும் துயரமும் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தலை
என்ன சூழல் என்று தெரியவில்லை. இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம். என்னை கதாசிரியனாய், பாடலாசிரியனாய், வசனகர்த்தாவாக, இயக்குனராக, இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர். கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்று அழைத்து பொதுப்பாடகனாக வலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லனா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி எனக்கும் அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும், அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும், அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு சேர அமைந்த மனிதர். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல மக்கள் அவரை சூழ்ந்தது. நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒரு சேர பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும் பொழுது அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் காலதாமமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு, உச்சி முகர்தல், ஆராத்தி அத்தனையும் அதை பார்க்கும் பொழுது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும். அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மன்றத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்றார்கள். இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவருக்கு திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இப்ராஹிம் ராவத்தை அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன். என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. புரட்சி கலைஞர் பேக்கெட்லேருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, சிரிச்சிங்கண்ணே, உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த வாழ்த்தி அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேனை அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர் 10 வருடங்களாக உடல் நலம் சோர்வுற்றிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விலக்குழி என்பேன், வியந்து போற்றுவேன். அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும், நட்பாலும், உயர்வாலும், நன்னடத்தையாலும் கவசம் போல் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன். பண்ணுக்கு சுவையார், பார்வைக்கு தேனாய், கண்ணுக்கு மணியாய், கவலைக்கு மருந்தாய், அறிவு கடலாய், அஞ்சா நெஞ்சினராய், செயலாய், சிறைப்பாய், சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்காரு. நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய நட்பு வட்டாரம். இப்பொழுது தயாரிப்பாளர் திரு டி. சிவா அவர்களுடன் நமது கேப்டனோட கடைசி வரைக்கும் பணித்தவர்கள் சோத்துராஜ், பூஷன், சண்முகம், சுப்பையா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறிப்போன போதும் இது தேறு போகும் வீதி. இப்பொழுது நமது தயாரிப்பாளர் சிவா அவர்கள் இவங்க எல்லாரையுமே அறிமுகப்படுத்துவாங்க. சோத்ராஜ் கேப்டனுடைய 40 வருடமாக அவருடைய மேக்கப் மேனாக இருந்தவர். கேப்டன் மிக அதிக உரிமையை எடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார். இவரை வந்து அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே. இவருடைய உடல்நிலை சரியான நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் கேப்டன் இவர் விசாரிக்காமல் இவர் வந்து பார்க்குறதுமா இருக்கும். மிக அன்புக்குரியவர். ராஜேந்திரன் அதே 40 வருடத்துக்கு மேலாக அவருடைய காஸ்டியூமர். சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார். சுப்பையா அவருடைய நிழல். கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பேர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர். இவங்கெல்லாம் வந்து எப்படி அவரோடு இருந்தாங்கன்னா அது நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் அன்போடும் உறவோடும் இருந்தவங்க. அவங்க இந்த மேடையில் உங்களை எல்லோரும் முன்னாடி அவங்களை இன்னொரு முறை அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறதுல எனக்கு நன்றி. சுப்பையாவை தயாரிப்பாளராக்கினார். செந்தூர பாண்டி படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக்கி அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு. இப்படி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை செட்டில் ஆகிற விஷயத்தை எல்லாம் பண்ணி அவங்க ரிட்டையர் லைஃப்பை ரொம்ப நல்லபடியாக பார்த்துருக்காரு கேப்டன். மன்னிக்கும் பெரியண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர். இந்த அம்மா கிரியேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர். என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே பங்கு கொண்டவர். அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட 1 மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர். கடைசி வரை எந்த இயக்குனரிடமும் இந்த ஷாட் எதுக்கு, இந்த டயலாக் எதுக்குன்னு கேட்காம நடித்து கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர். நடிகர் என்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் இது எங்களுடைய கேப்டன் மட்டுமே. அவர் வந்து இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல. அப்போல்லாம் 10 படம் வரும். தியேட்டர் வாசலில் போய் நின்னா எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க. நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தொங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கான தொடர்புகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறணும்னு நான் நினைக்கிறேன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நின்னார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்தோன்னே என்னப்பா பிரச்சனைங்க, என்ன அது மாதிரி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவோன்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி அவர் காஜா மைதன் இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து
மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடிச்சவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். இது அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய தொகை தான். சங்கத்தினுடைய நன்கொடை வசூல் பண்ண வேண்டியதில் பாதி தொகை அங்கே இருக்குது. அது வராமல் நிற்கிது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். நான் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு வந்துட்டுருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து. ஏன்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருவோம், நீ ஏமாற்றிட்டு போயிருவியா காசுன்னு கேட்டார். அவன் கதர்னாடே மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டேன். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சவன்டா எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூல் ஆச்சு, அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தம் சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதுபோல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடிகர் சங்கத்து வளாகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90 பங்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சால் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, இந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்ல. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நமது கேப்டன் அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லை, இயக்குநர்களுக்கும் ஒரு அபிமான நடிகராகவே வாழ்ந்தார். இப்போவும் எல்லாருடைய மனங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைய நினைவஞ்சலிக்கு வருகை தந்திருக்கும் நமது கேப்டனுடைய குடும்பத்தினரை நாங்கள் இங்கே பார்க்குறதுல எங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வார்த்தைகளால் உங்களுடைய மனங்களை எங்களால் தேற்ற முடியாது. இருந்தாலும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அவருடைய மகன்கள் சண்முக பாண்டியன், விஜயபிரபாகரன், சுதீஷ் அவர்கள் வருக என்று அழைக்கிறோம். இப்பொழுது இயக்குனர் SP முத்துராமன் அவர்களை நினைவு புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் அவர்களோட எனக்கு ஏவிஎம்மிலிருந்து பழக்கம். என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள் நம்ம ராமநாராயணன் டைரக்ஷனில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. பி வாசு சார் டைரக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. தியாகராஜன்களுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்ங்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும், இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு சார் அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் அவர்களை வைத்து எடுத்தேன் என்பதையும்
பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங், அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பனி, சூப்பராக இருந்தால் ஸ்டண்ட் மாஸ்டர் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது, சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது. வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும், அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி சாமான்கள்லாம் அந்த வரி குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம். மலை மேலே இந்த பார்டர் எட்ஜில் போகுது அந்த குதிரை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். ஆகவே நாங்கள் காலைல 7 மணிக்கு புறப்பட்டு போய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் அருமையான லொக்கேஷன். அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப த்ரில்லாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு வரல, ஒன்றும் வரல, நம்ம வந்து 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஆகவே நாளைக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார். உடனே ஓடி வந்து முத்துராமன் சார் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விஷயம் நல்லா வரணும், இந்த இடம் அருமையான இடம், இது யாரும் வந்து சேர முடியாது, யாரும் வரமாட்டாங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆகவே நாளைக்கு இங்கே தான் வர்றோம், நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம், ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க. அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலமானாலும் சரி, அது திருப்தியாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும், படம் காட்சியில் பார்க்கும்போது மக்கள் விரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவார் சார்னு சொன்னார். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார். அதுமாரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் அவர்கள், நம்முடைய கலைஞர் அவர்கள் 50 வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு பொன்விழா கொண்டாடினாங்க. அந்த பொன்விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோட நான் பங்கு பெற்றேன். முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார். கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார், தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி வேலை செய்ய போகும்போது அந்த பொன்விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா 3 அடியில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆக எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் எதற்கும் தயங்கினதில்லை. இன்னொரு விஷயம், எங்களுடைய டெக்னீஷியன்ஸை பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையங்க நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டராகி 74 பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்களையும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது. யூனிட்டில் வந்து லைட் பாய்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சமமான போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடை போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அதே மாதிரி உதவின்னு வந்து கேட்டுட்டா எந்த தயக்கமும் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்து ஊதியமில்லை உயிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்குன்னு கொடுத்தது அதிகம். ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கணும், அது சரியாக பாதுகாக்கணும், அது சரியான முறையில் வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள். ஒரு விஷயம் மட்டும் போதும், நான் அதிகமாக பேச விரும்பலை, அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இறந்தபோது வந்த கூட்டம், அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு
அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி. நல்ல கைதட்டம், அதில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, அவருடைய பெருமையும் சொல்லுகிற விழா இது. ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன். உள்ளத்தால் பொய்யாது ஒழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தா உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான். அதற்கு சாட்சி விஜயகாந்த் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதேமாதிரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சங்கத்தை பற்றி இங்கே எல்லாரும் சொன்னாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் நடிகர் சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும். விஜயகாந்த் பேரை சொல்லி இன்னும் இதனுடைய சங்கம் மேலும் புகழ் பெறணும். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் விட்டுட்டு விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மிக விரைவில் நம்முடைய நடிகர் சங்கத்தினுடைய கட்டடத்தை, அந்த அரங்கத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகளிடத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, வாழ்க விஜயகாந்த் புகழ். அவரை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்ல, அவரை போல வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து, நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர் மனசில் நினச்சதை நம்ம அதை நிறைவேற்றணும். அதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கணும். அன்னைக்கு நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கான ஒரு புள்ளியார் சுடையும் போட்டார். அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது இன்றைய தென்னிந்திய நடிகர் சங்கம். ஒரு வகையில் அதை நடத்திட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை கொடுக்கலாம். ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது தேவயானி ராஜகுமாரன் அவர்களை அழைக்கிறோம். பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆயிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வராரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டு ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ, ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே. ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும். இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன்.
ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்னி கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன். ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. 2வது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணி கொடுங்க, என்னோடய பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான் பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் 2 டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி சாப்பாடிலிருந்து அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் வந்து எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார், கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார். அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவரோட ஃபேமிலிக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு அவங்களோட 2 பசங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும். அண்ட் ஐ விஷ் தியர் 2 sons ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க. அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ளே போய் அதை பார்க்கணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. இங்கே எல்லாருமே ஒன்று கூடியிருப்பது நமது கேப்டனுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக. இப்பொழுது அவருடைய நண்பர் திரு வாகி சந்திரசேகர் அவர்களை அழைக்கிறோம். மனம் படைத்த மன்னவனே, பனிப்புலிய போல குணம் படைத்த தென்னவனே. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜய் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நினைவாஞ்சலியில் நானும் கலந்து கொள்வதிலே எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் அருமை தலைவர் நாசர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கும், பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும், துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களுக்கும், அன்பு தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், வந்திருக்கின்ற கலை உலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு 10-15 வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னால் 77-78களிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் போராட்டம், வாய்ப்பு தேடி அலைவது, அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி,
அது பறிபோறு விட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம், பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது, அவமானங்கள் கிடைக்கிறது, போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள், இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவர் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. விஜி, இப்ராஹிம், இப்போதுதான் ராவுத்தர், இப்போதுதான் கேப்டன், அன்றைக்கு விஜி, இப்ராஹிம். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜய் அவர்களுக்கு நண்பர்கள் தான். அப்போது எங்களுக்கு பெற்றோர், உற்றார், உறவினர் யாருமே இல்லை. ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. இதில் எங்களுக்கு என்னென்னா, இந்த சபை நாகரிகம், ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது, ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாகவே இருந்தோம். இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம். விஜய் அவர்கள் மறைவு வரைக்கும் ரா மெட்டீரியல் தான் இருந்தார். ஆனால் அப்போ எங்களுக்கு ஒரு நண்பர் எப்படி சேர்றாரு, ராதாரவி, தியாகு, எஸ்.எஸ். சந்திரன், பாண்டி, இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க. இதில் என்னென்னா, எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இந்த சண்டையை சமாதானம் செய்கிறது யாருன்னா ராதாரவி, சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ்.எஸ். சந்திரன். சரி, இது இப்படியே போயிட்டுருக்குன்னா தியாகு என்ன பண்ணுவான், ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அந்த இதுக்கிடையில் பாண்டிய உள்ள போந்து என்னத்துக்காக சண்டை போடுறோம், என்ன விஷயமே தெரியாமல், ஆனால் நீங்கள் பேசுனது தப்புன்னு, ஆனால் நீங்கள் பேசுனது சரின்னு சொல்லி, இப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் கரைத்துறையில் போய்கிட்டே இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை, அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து, அதற்கு பிறகு சறுக்கல் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து, அதை தொடர்ந்து ராமநாராயண் அவர்களுடைய படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கிறார். நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவணனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம், திரைப்பட கல்லூரி மூலம் இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜய்க்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள். அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவன் நான் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த வழியில்தான் விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர்.கே. செல்வமணி, ஆர். உதயகுமார் அவர்கள், இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய்கொண்டிருந்தது. அப்போது யார், 2 ஜாம்பவான்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள், கமல், ரஜினி. அதுக்குள்ளே புகுந்து அடித்து ஜெயிச்சு வர்றாரு விஜய். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளேயும் புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ராதாரவி. ஏன்னா நாங்கள்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே. நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய, எஸ்.எஸ். சந்திரன் எல்லாம். ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு. அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதனால் இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறைவு வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த், பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைவு வரை இருந்தார் என்பதுதான். இங்கே நான் என் பக்கத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும்போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுதீஷ், கண்ணீர் விட்டால் நான் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னேன், அழுகாத, இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள், உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார், கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள்.
ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆள், யதார்த்தமான ஆள். பெரிய நான் அப்படி சிலேடையாக இலக்கணம் படித்து காமெடி பண்ண மாட்டார், இல்லை வார்த்தை ஜாலத்தில் காமெடி பண்ண மாட்டார். ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார். அவர் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த நாள் எனக்கு இப்போ நான் சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வாத்திக்கணும். பூண்டியில் தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் பீக்கில் இருக்கோம். முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, நடுவில் ஒரு காரில் விஜயகாந்த், அதுக்கப்புறம் 2 காரு, அதில் நான், அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடைசோல போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது. விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்துலேருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி போகிறது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில் ஆயுதங்களோடு வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுங்கடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் இறங்குன்னு ஒரே ஒரு அம்பாசிடரில் எங்கள் எல்லாரையும் ஏற்றி கேட்டை உடச்சி வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக ஐடியா வரும், பிரமாதம் செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திரப்பூ ஷூட்டிங் பீச்சில் நைட் நடந்துகிட்டு இருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடித்து அத்தனை கூட்டத்தையும் ஒதுக்குனார் விஜி. அதே மாதிரி நகைச்சுவைனா அருமையான நகைச்சுவை. நான், ராதாரவி, பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறோம். ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம், எக்மோரில் இருக்க இம்பீரியலில். இப்போ வண்டியில் ஏறிட்டு பாண்டியா சொல்கிறான், டே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம், டே எல்லாம் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்காந்துருந்தான். ரவி சொன்னா, டே இம்பீரியல் இல்லைடா, என்னடா ஊர்லேருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இவனோட. யார்? என்ன, விஜய், பாண்டியா எல்லாரும். ஷோப்பா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேய்க்கிற பெரிய. இம்பீரியல் இல்லை பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அடையாடா அப்படின்னா. பின்னாடி சீட்டில் பாண்டியன், நான், இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்தா விஜய் இல்லை. நான் சொன்னேன், தம்பி இங்கே மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினச்சிட்டு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில் சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில் சாதிச்சிட்டாரு, அரசியலில் சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்கே இருக்கிற, உண்மையிலே நான் சொல்கிறேன், இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக, யாருமே போலித்தனமாக இங்கே நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மைத்துனருக்கு சொல்கிறேன், வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க, மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்பொழுது திருமதி ரேகா அவர்களை பேச அழைக்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன், நடிச்சிருக்கோம். ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும்.
ஒரு காந்த பார்வை. நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராம் உண்மைன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு. ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது. சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ராபில் இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர். நல்ல நடி ரேகா, நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்டுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க 2 பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்கள். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார் பாருங்கள். பணம் இருக்குதான், பணம் வரும் போகும். ஆனால் மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இதுவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படைச்ச புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. நம்ம மனுஷங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க. பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடுத்தடுத்த ஆளுங்களை, சிவாஜி கணேசன் சார் போனார், எம்ஜிஆர் போனார், கலைஞர் ஐயா போனார், ஜெயலலிதா அம்மா போனார். இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இருக்கும்போதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் வைக்குவாருன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய கோரிக்கையை திரு நாசர் அவர்களும் திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய உள்ள வேதனைகள் இருக்குது எனக்கு அதில். ஏன்னா நிறைய 2ஆக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எவ்வளோ எலெக்ஷன், எவ்வளோ நாள், அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. இனிமேல் யாருங்க இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே நம்மளே இறந்து போனால் கூட 4-8 பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கும் ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போகிறாங்க. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க. கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன். நலிந்த கலைஞர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இல்லைன்னா அவங்களை அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன். அப்புறம் யாரும் வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்கல்ல, அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணலாம். யாரும் வராதவங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? வராதவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ, அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களை பார்த்து ரதாரவி அண்ணா ஒரு தடவை சொன்னார், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வாங்க எப்படி இருக்கீங்க,
அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன வீட்டில் யாரும் வரலையா? ஏன்டா நான் வந்திருக்கேன், என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி. வந்தவங்கள பாருங்க, எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. வராதவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி இவங்க வரல அவங்க வரல அந்த ஹீரோயின் வரல? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன், அம்பிகா மேடம் பார்த்தேன், அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம். வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா? யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.